வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகக்கூடியது கெமிக்கல் கைனடிக்ஸ், அதனுடைய தொடர்ச்சி. நான் உங்கள் ஆரோக்கியம் எஸ் கிளமெண்ட், பிஜி அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், சராசரி வினைவேகம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், சராசரி வினைவேகம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வினையினுடைய வினைவேகம். இதற்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கிறோம். ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபேன் வளைய புரோபேனுடைய மாற்றியம் மாதல் வினையை நம்ம பார்க்கிறோம். இந்த வினை சைக்ளோப்ரோபேன். சோ சைக்ளோப்ரோபேன் 780 கெல்வின் வெப்பநிலையில சைக்ளோப்ரோபேன் மற்றொரு மாற்றியமான புரோப்பீனை கொடுக்கிறது. சரியா? இந்த வினையினுடைய செறிவுகளை குறிப்பிட்ட நேரத்தில் அளந்தறிவதன் மூலமாக நம்ம ஆவரேஜ் ரேட்டையும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டையும் நம்ம கற்றுணர போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு சார்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. டைம் ஒரு மினிட், நிமிடங்கள்ல டைம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை நடைபெறும் பொழுது, வினை ஆரம்பிக்கும் பொழுது அந்த வினையினுடைய வினைபடு பொருளினுடைய செறிவு என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிட்டே வரும். பாருங்க, வினைபடு பொருளினுடைய செறிவானது என்ன செஞ்சுட்டே இருக்கும். தட் இஸ் வினைபடு பொருளுங்க என்னது, ரியாக்டன் சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபேனுடைய செறிவு என்ன செய்யுது, குறைஞ்சிட்டே வருது இல்லையா? ஸோ ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு 0. நம்ம ஆரம்பத்துல நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 மோலார் எடுத்திருக்கோம். 2 மோல் பெர் லிட்டர் எடுத்திருக்கிறோம். சரிங்களா? 5 நிமிஷத்துல அது எப்படி மாறுது, 1.67. 10 நிமிஷத்துல அது 1.40. 15 மினிட்ஸ்ல 1.17 and 20 minutesல 0.98 and 25 minutes 0.82 and 30 minutes 0.69. so இதனுடைய அந்த concentration of cyclopropane என்ன செய்யுது, during the reaction it decreases. okay, இதுல இருந்து நம்ம ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கால்குலேஷன் பார்ட்டுக்குள்ளலாம் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் அப்ரேசிபிள் interval of time is called average rate of a reaction. So ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல நடைபெறக்கூடிய டைம் இன்டர்வல்ல கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை அந்த இதுல ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, அந்த ஆவரேஜ் ரேட் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், முதல்ல ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன, எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம முந்தின வீடியோஸ்லேயே பார்த்துருக்கிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க நம்ம ஒரு சின்ன ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு இங்க ரியாக்டர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ப்ராடக்டை எடுக்க தேவை, ப்ராடக்டை விட்டுருவோம், ரியாக்டன்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ ரியாக்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2 டைம் எடுத்துக்கிறோம். ஒன்னு டைம் T1, டைம் T2. சரிங்களா? யூஸ்வலா ரியாக்டன் எடுக்கும்போது என்ன ஆகுனா T2 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் T1 இல்லையா? ஸோ இந்த டைம்ல இந்த T1ல பாத்தீங்க அப்படின்னா T1ல இந்த கிராஃப் எங்க இந்த x அச்சுல டைம் எடுத்துக்கிறோம், y அச்சுல கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த T1 எங்க டச் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த கிராஃப்ல எங்க டச் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணுது. அப்படின்னா இது என்னது அப்படின்னா A1. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஏனுடைய கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? சோ T2ல இது எங்க டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல டச் பண்ணுது. சோ திஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் A2. சோ என்ன நடக்கும் அப்படின்னா சோ ரேட் என்ன வரும், சோ மைனஸ் ரியாக்டன்ஸை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம மைனஸ் A2 மைனஸ் டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் இல்லையா? So rate is equal to change in concentration. So A2 minus A1 divided by T2 minus T1 is equal to minus delta A divided by delta T. So இந்த டெல்டான்றது நம்ம எதுக்காக மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, இந்த டெல்டான்றது தான் இந்த மென்ஷன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா this is average rate of a reaction அர்த்தம். So டெல்டா மென்ஷன் பண்ணி இருந்தா அது என்னது, average rate of a reaction.
ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30 மினிட்ஸுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஆவரேஜ் ஒரு டைம் இன்டர்வல் வந்து 30 மினிட்ஸ் வச்சுட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பாருங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு minus delta change in concentration of the concentration of cyclopropane divided by delta T. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் இன்டர்வல் 30 மினிட்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? 0ல இருந்து 30. சரிங்களா? 0 to 30. அப்போ 0ல கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 2.0 2.00 மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1. அதே நேரத்தில் 30 மினிட்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 0.69 மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1. ஸோ சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ. ஸோ மைனஸ் 0 minus 30 minutes. So final. So A2 வந்து என்னது? 0.69. See here, minus the rate over the entire 30 minutes. சரியா? So minus 0.69. So இதனுடைய concentration இல்லையா? 0.69 minus 2. 2ங்கிறது என்னது? Initial concentration. சரிதானா? Divided by T2 minus T1. T2 என்னது? 30 minutes. T1 என்னது? 0 minutes. சரிதானா? So 30 minus 0 is equal 30 minus 0. So இதை நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 0.69 minus 2 அப்படின்னா minus 1.31 கிடைக்கும். ஸோ இங்க ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் ஆயிரும். ஸோ 1.31. சரிங்களா? ஸோ 1.31 divided by 30 which is equal to 4.36 into 10 to the power minus 2 mole liter power minus 1 minute power minus 1. So இது நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 30 மினிட்ஸ் டைம் இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4.36 into 10 to the power minus 2 mole per லிட்டர் அளவுக்கு ஒவ்வொரு மினிட்டும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷன் நம்மளுக்கு காட்டுது. சரிங்களா? ஸோ அப்போ டைம் இன்டர்வல் வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். 30 மினிட்ஸ் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு மினிட்டுக்கும் ரெடியூஸ் ஆகக்கூடிய கான்சன்ட்ரேஷன் லெவல் என்ன? 4.36 into 10 to the power minus 2 மோலார் அளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ let us calculate the average rate for an initial and later stage over a short period. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஷார்ட் பீரியட் எடுத்துக்கிறோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல தட் மீன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வல் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்த 30 மினிட்ஸ் இன்டர்வல். இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வல் எடுத்துக்குவோம். 10 மினிட்ஸ் இன்டர்வல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒன்று, அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஒரு லேட்டர் ஸ்டேஜ் ஒரு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய இன்னொரு இன்டர்வல் டைம் எடுத்துக்குவோம். சரிதானா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா 0 to 10 மினிட்ஸ். சரிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ ரேட் இனிஷியல் ஸ்டேஜ்ல 0ல இருந்து 10 மினிட் வர. சரிதானா? அப்போ T2 வந்து 10, T1 வந்து 0, A2 வந்து என்னது வரும் அப்படின்னா வந்து 1.40, A1 வந்து என்ன 2.0. A. So here some mistakes here. Okay. So 1 point. So this is 1.4 minus 2.0. Okay. So here 10 minus 0. So you will get 0.6. Okay. 0.6 divided by 10 which is equal to 6 into 10 to the power minus 2 mole liter power minus 1 minute power minus 1. So in the first 10 minutes. So the initial stage la ஒரு ரேட்டை கால்குலேட் பண்றோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ரேட் அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி டிக்ரீஸ் ஆகுது பெர் மினிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 into 10 to the power minus 2 mole liter power minus 1 அப்படிங்கிற அளவுல நம்மளுக்கு என்ன செய்யுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். சரிதா? லாஸ்ட் 10 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ தட் இஸ் 20 to 30 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். சரிதா? ஸோ இங்க நம்மளுக்கு 30 மினிட்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் 0.69, 20 மினிட்ஸ்ல 0.98. ஸோ திஸ் இஸ் A2, this is A1, this is T2, this is T1. So A2 என்னது 0.69 minus 0.98 that is A1 divided by T2 that is 30 minus T1 that is minus 20. So நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா when we calculate this, so you will get 0.29 divided by 10 which is equal to 2.9 into 10 to the power minus 2 mole liter power minus 1 minute power minus 1. So ஒரு later stageல நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது அந்த ஒரு மினிட்ல பெர் மினிட்ல ஒரு நிமிடத்துல குறையக்கூடிய செறிவினுடைய அளவு என்ன இருக்கு பாருங்க 2.9 into 10 to the power minus 2. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ் என்ன இருக்குது 6 into 10 to the power minus 2 இருக்குது.
லேட்டர் ஸ்டேஜ்ல லாஸ்ட் டைம்ல அந்த ரியாக்ஷன் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல 2.9 × 10⁻² மோல் பெர் லிட்டர் அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யுது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ என்ன நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து கீழே வர வர அந்த ரேட் அந்த கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடிய அளவும் என்ன செஞ்சுட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. ஸோ இன் ஜெனரல் we come to know that the rate decreases with time as the reaction proceeds, and the average rate cannot be used to predict the rate of the reaction at any instant. So நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு, 4.36 × 10⁻²அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சு. அடுத்தால நெக்ஸ்ட் ஒரு அந்த டைம் டியூரேஷன் குறைச்சு ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஆவரேஜ் ரேட் என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 6 × 10⁻² மோல் லிட்டர் பவர் -1 மினிட் பவர் -1 கிடைச்சது. அப்புறம் ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல இன்னொரு ஷார்ட் பீரியட்ல அதே மாதிரி 10 மினிட்ஸ் டியூரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2.69 × 10⁻² மோல் லிட்டர் பவர் -1 மினிட் பவர் -1 அந்த ரேஞ்சில் ஒரு ஆவரேஜ் ரேட் கிடைக்குது. ஸோ ஆவரேஜ் ரேட் ஒவ்வொரு டைம் டியூரேஷன் நம்ம மாத்த அதனுடைய வேல்யூஸும் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால ஆவரேஜ் ரேட் cannot be used to predict the rate of a reaction at any instant. அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பர்டிகுலர் டைம்ல அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்றதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வினையினுடைய வினை வேகம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த வினையினுடைய வேகம் என்பது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த டைம் பீரியடை நீங்க நல்லா வச்சுக்கணும். அந்த டைம் டியூரேஷனை வந்து நம்ம குறைச்சிட்டே வரும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் we closed when we shorter the time period, we choose the closer we approach to the instantaneous rate. சரிதானா? ஒரு ஆவரேஜ் ரேட் எப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆகும் அப்படின்னா, அந்த டைம் டியூரேஷன் நம்ம என்ன செஞ்சுட்டே வரோம், குறைச்சிட்டே வரும் பொழுது அந்த ஆவரேஜ் ரேட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டா மாறும். பாருங்க, டெல்டா டி, தட் இஸ் டைம் டியூரேஷன் இருக்க சேஞ்ச் இன் டைம் டென்ஸ் டு 0. ஸோ ஜீரோ நோக்கி நகரும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து டைம் டியூரேஷன் குறைஞ்சிட்டே வரும்போது, குறைக்கும் பொழுது, மிக ஜீரோக்கு பக்கத்துல வரும் பொழுது, there is no change in time அப்படிங்கும் பொழுது அது என்னவா நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெல்டா டி, when delta t tends to 0, ஜீரோவை நெருங்கும் பொழுது, இந்த சேஞ்ச் இன் டைம் நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜீரோவை நெருங்கும் பொழுது ஆவரேஜ் ரேட் எப்படி மாறிடுது, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டா மாறிடுது. குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய வினையினுடைய வேகமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டை குறிப்பிடுறதுக்கு டெல்டா குறிப்பிட்டிருக்கோம், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை குறிப்பிடுறதுக்கு நம்ம என்ன குறிப்பிட்டிருக்கோம், டி. சரிதா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல, ஒரு பர்டிகுலர் டைம்ல நடைபெறக்கூடிய வினையினுடைய வேகம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஸோ ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய வினையின் வேகம் என்பது -d, தட் இஸ் த ரியாக்டன்ட் சைக்ளோப்ரோபேன் டிவைடட் பை dt. ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஒரு கிராஃப் வரைவோம். எதுக்கு இடையில எக்ஸ் அச்சில் டைம் எடுத்துக்கும், ஒய் அச்சில் கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டு நம்ம ஒரு கிராஃப் வரைவோம். யூஸ்வலா ரியாக்டனுக்கும் சரி ப்ராடக்ட்டுக்கும் சரி நம்ம ஒரு கிராஃப் வரைவோம். சரிதானே? ஸோ ரியாக்டனை பொறுத்தவரை டியூரிங் த ரியாக்ஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ப்ராடக்டினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிதானே? இந்த ஸ்லோப்ல கிடைக்கக்கூடிய டேஞ்சன், நம்ம அந்த ஸ்லோப்ல வந்து நம்ம ஒரு டேஞ்சன் வரைகிறோம். ஓகேவா? டேஞ்சன் வரைஞ்சோம் அப்படின்னா we will get the value of instantaneous rate. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய வினையினுடைய வேகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அளந்தறிய முடியும். tan theta என்ன, tangent அப்படின்னா என்ன, tan theta அப்படிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே நீங்க 10th படிச்சிருப்பீங்க. tan theta அப்படிங்கிறது என்ன, tan theta is equal to, மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, tan theta is equal to opposite side divided by adjacent side, இல்லையா? எதிர்பக்கம் டிவைடட் பை, பாப்போம் ஒரு கிராஃப் கொடுக்குறோம் நம்ம ரியாக்டன்ட்ல, எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் நம்ம பார்க்கிறோம். சரிதா? இந்த ரியாக்டன்ட்ல டைமுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கு இடையில நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். அந்த கிராஃப்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிருக்கோம். சரிதா? சோ டான்ஜென்ட் இங்க தீட்டா, இல்லையா? சோ திஸ்
theta. So இது tan theta அப்படிங்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா tan theta is equal to, so tan theta is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து opposite side divided by adjacent side இல்லையா, adjacent opposite side divided by adjacent side இல்லையா. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. சோ இந்த வேல்யூ, சோ y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ டிவைடட் பை x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ சரிதானா. சோ this is opposite side, this is adjacent side சரிதானா. இது எதிர்பக்கம், இது வந்து என்னது அடுத்துள்ள பக்கம். சோ this opposite side divided by adjacent side தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து tan theta கிடைக்கும். சோ இந்த tan theta வேல்யூல இருந்து you will get the instantaneous rate. ஓகே, சோ இது நம்ம ரியாக்டன்ட்க்கு பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து டைம் ஆக ஆக என்ன செஞ்சுட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். ஸோ இங்கே நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தீட்டா. ஸோ தீட்டால இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட். ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் so tan theta is equal to opposite side divided by adjacent side. So இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து என்னது, instantaneous rate. So isomerization of cyclopropane-க்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் வரையறோம். So concentration of cyclopropane-க்கும் டைம் இடையில நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கிறோம். So இந்த கிராஃப்ல நம்ம 3 கான்சன்ட்ரேஷனை சூஸ் பண்றோம். என்ன கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் 2 மோலார், அப்புறம் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலார், அப்புறம் 0.5 மோலார். இந்த மூன்றுக்கு யூசுவலா வந்து கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா டியூரிங் த ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதனுடைய ரேட் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ரேட்டும் என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷன் 2 மோலார்ல நம்ம ஒரு கிராஃப் வரையறோம். ஸோ இது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சென்ட் சரியா, டேஞ்சென்ட் வரையறோம். ஸோ இங்கே வந்து தீட்டா, ஸோ இந்த இடத்துல வந்து தீட்டா இருக்குது. ஸோ இது தீட்டா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு கான்சன்ட்ரேஷன், இந்த இடத்துல வந்து ஒரு ரேட் வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் 1 மோலார், 1 மோலார்ல நம்ம வந்து ஒரு கிராஃப், ஒரு டேஞ்சென்ட். ஸோ இங்க வந்து இது தீட்டா. ஓகே, ஸோ தீட்டா நம்மளுக்கு என்ன தீட்டா, tan தீட்டா என்ன, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ தென் லாஸ்ட் ஒன்று வந்து என்னது 0.5. ஸோ 0.5ல கான்சன்ட்ரேஷன்ல இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து ஒரு டேஞ்சன்ட். ஸோ திஸ் இஸ் தீட்டா. ஸோ இந்த இது என்ன நம்மளுக்கு தீட்டா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட். ஸோ tan theta is equal to opposite side divided by adjacent side. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல நடக்கக்கூடிய ஒரு வினையினுடைய வேகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறக்கூடிய வினை. அதே இது ஆவரேஜ் ரேட்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல நடைபெறக்கூடிய ஒரு வினையினுடைய வேகத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஆவரேஜ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, எப்ப ஆவரேஜ் ரேட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டா மாறும் அப்படின்னா வந்து அந்த டைம் டியூரேஷன் குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா, சரிதானா, டைம் டியூரேஷன் குறைஞ்சிட்டே வந்து ஜீரோ ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் ரேட்டை வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலா ஆவரேஜ் ரேட்டை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்கும் வந்து அட் பர்டிகுலர் ரேட்டுக்கு வந்து பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் பர்டிகுலர் டயத்துக்கு நம்ம வந்து ஆவரேஜ் ரேட்டை யூஸ் பண்ண மாட்டோம். சரிதானா, அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் ரேட்டை நம்ம டெல்டான்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவோம். இன்ஸ்டன்டேனியஸ்ல யூஸ் பண்ணும் பொழுது அந்த ரேட் எப்படி சொல்லுவோம் அப்படின்றது d/dt அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம். நன்றி மாணவர்களே.